இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஹாசு சமையல்லாம் இன்னும் ரெடி ஆகலையா? ஆயிடுச்சு. என்ன உட்கார்ந்துட்ட? அப்ப யார் சமைக்கிறது, யார் பரிமாறுறது? சொல்ல மாட்டேன். பதில் சொல்லாம உட்கார்ந்திருக்குது. நான் தான் சமையல் பண்ணிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப போடுங்க, நான் சொல்லிடுறேன். எல்லாரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்பி சாப்பிடலாமா நாக்ஸ்? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? எங்க ஊர்ல என்ன விசேஷம்னாலும் என்னதான் சமைக்க சொல்லுவாங்க. ஊர்க்காரங்க எல்லாருமே என்னதான் சமைக்க சொல்லுவாங்க. சாப்பிடு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு ஜோதி. நீ இந்த அளவுக்கு சமைப்பேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா நாகஜோதி, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நல்லாதான் இருக்கு. தேவியே சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன, ஐஎஸ்ஐல சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி தான். இருந்தாலும் துர்காமா சமையல் மாதிரி இல்ல. அதானே பார்த்தேன். இந்தா சாப்பிடு. அம்மா நீங்க சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. சூர்யா, நீ ஒண்ணுமே சொல்லலையப்பா. நல்லா இருக்குமா? ரொம்ப சந்தோஷம் சார். போதும். என்ன ஜோதி, சூர்யா மாமாவே பாத்துட்டு இருக்க? இல்ல, அது சாம்பார் காலி ஆயிடுச்சு. அதான் வேணுமான்னு கேட்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. ஓ, கேளு கேளு. சாம்பார் இல்ல வேணுமா? போதும். ஹாசு, நீ தட்டா பார்த்து சாப்பிடு. எதுக்கு அவங்க மூஞ்சிய பார்த்துட்டு இருக்கற? எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சாப்பிடுங்க. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா, வரேன். துர்கா, என்னாச்சு? துர்கா, 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 என்னமாச்சு? என்னம்மா? நீ பாரு, என்னாச்சு? என்னாச்சு? துர்காமா என்னாச்சு? ஏன் வாமிட் பண்றீங்க? நீ worry பண்ணிக்காத தேவிமா. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வர போறாங்க. ஐயோ, என்னது? ஹாசினி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கல போல இருக்கு. அதான் வாந்தி வந்துருச்சு. இல்ல இல்ல, இது கன்ஃபார்மா அந்த வாந்தி தான். என்ன சிஸ்டர், ஹாசினி சொல்றது உண்மையா பொய்யா? எனக்கும் எதுவும் புரியல. ஹாசினி சொல்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இல்ல. எதுக்கு நாமளே பேசிக்கிட்டு இருக்கோம்? சூர்யா, அத்தை. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா. சரி. ஃபோன் பண்ணுங்க தம்பி. அத்த, சூர்யா, ஃபோன் பண்ணுங்க தம்பி. ஆமா சூர்யா மாமா, சீக்கிரமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணட்டும். ஐயோ, என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா. ஆமா மாப்ள, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. பண்ணுங்க மாமா. ஏன் சூர்யா இவ்ளோ பேர் சொல்லிக்கிட்டே இருக்கோம், யோசிச்சுக்கிட்டே இருக்க? உடனே ஃபோன் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இது சாதாரண வாந்தி தான். சிஸ்டர், ஒரே குழப்பமா இருக்குது. அந்த குட்டி சாத்தா என்னடான்னா தம்பி பாப்பாங்குது, துர்கா என்னடான்னா சாதாரண வாந்திக்கிறா. ஒரே கன்ஃபியூஷனால இருக்குது. டாக்டர் வந்து செக் பண்ணாம உனக்கு எப்படிமா தெரியும்? டாக்டர் வரட்டும், வந்து செக் பண்ணி சொல்லட்டும். சிஸ்டர், முதல்ல தேவி, அப்புறம் மாறி, அதுக்கப்புறம் துர்கா. இதுக்கு மேல ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியாது சிஸ்டர். தாங்கவே தாங்காது.
அதுக்கெல்லாம் அவசியம் இல்லம்மா. வேண்டாம். ஏன் வேணாம் வேணாங்கிறா? ஏமா வேண்டான்னு சொல்ற? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள அப்படி எதுவும் நடக்கல. அப்பாடா. நல்ல வேலை சிஸ்டர், சாதாரண வாந்தி தான். நாங்க நல்ல விஷயம் நினைச்சு சந்தோஷப்பட்டோம். நீ இப்படி சொல்லிட்டியே துர்கா, இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சூர்யா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. துர்கா உனக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே செஞ்சிருக்கா. அது உனக்கும் நல்லா தெரியும்ல. ஆமா ஆமா, புஷ்பாவை பத்தின உண்மையதான் துர்கா போலி அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து நிரூபிச்சிட்டாலே மாமா. அப்புறம் எதுக்காக சூர்யா நீ இன்னும் துர்காவை உன் மனைவியா ஏத்துக்காம தள்ளி வச்சிருக்க? கேட்கவே சந்தோஷமா இருக்குதே. நீங்க கணவன் மனைவியா இன்னும் சேர்ந்து வாழாம இருக்க என்ன காரணம்? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அத பத்தி எதுவும் பேச வேண்டாம். துர்கா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. என்ன துர்கா, மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு போறாரு? நீ அவர் மனசுல இல்லையா? கேக்குறேன்ல, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லையா? உங்களுக்குள்ள அப்படி என்னதாமா பிரச்சனை? மாறிதாமா பிரச்சனை. அவங்கள பத்தி பேசினாலே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. மாரிய மறக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. மாறி இருந்த இடத்துல உன்னை கற்பனை பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னாரு. ஐயோ, அந்த மாரிய நீதானடி. ஷோ, என்ன பண்றது? அவர் அப்படி சொன்னதுல எனக்கு அவர் மேல எந்த கோவமோ வெறுப்போ இல்லம்மா. அவரால என்ன மாறி இடத்துல வச்சு பார்க்க முடியல. ஏன்னா மாறி அவர் மனசுல அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க. அவர் என்னை எப்போ முழுசா ஏத்துப்பாரோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேம்மா. கண்டிப்பா ஒரு நாள் அவர் என்னை ஏத்துப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவரை கட்டாயப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. அதுதான் சரின்னு எனக்கு தோணுது. கடவுளே, இது என்ன கொடுமை? இவதான மாறி. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. எப்படியாச்சும் துர்கா தான் மாறின்னு மாப்பிளைக்கு தெரியப்படுத்தி அவங்க 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கணும்.